ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா தர்மபுரி டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. தர்மபுரி இன்னைக்கு விழா கோலம் பூண்டிருக்குங்க. நாம ஒரு போகி பண்டிகை அன்னைக்கு சாயங்காலம் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் பொங்கலோ அப்படியே வந்து ஷாப்பிங் களை கட்டிட்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டை சுத்தியும் தான் வந்து முக்கியமான ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் இருக்கு தர்மபுரியில. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அது கடைகள்ல மேலதாள வாத்தியங்களோட கஸ்டமர்களை வரவேற்றுட்டு இருக்காங்க. செம வைபா இருக்கு. இந்த வீடியோல வந்து நான் தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், தங்கருக்கு என்னென்ன மாதிரியான லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், சாப்பிட்றதுக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஃபுல்லா கவர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க தர்மபுரி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, தர்மபுரியோட ஷாப்பிங் ஏரியாங்க. கரெக்டா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு ஃப்ரண்ட்லயே இருக்கிறதே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய டெக்ஸ்டைல் கடைகள் தாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெயச்சந்திரா, நம்ம சென்னைக்கு போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி தர்மபுரிக்கு சிவாலயா சில்க்ஸ், கிருஷ்ணா சில்க்ஸ், ஜெயச்சந்திரா சில்க்ஸ் இதெல்லாம் தான் வந்து செம ஃபேமஸ். எவ்வளவு வண்டிங்க, எவ்வளவு மக்கள்னு மட்டும் பாத்துக்குங்க. அப்படியே பொங்கல் ஷாப்பிங் வந்து களை கட்டிட்டு இருக்கு மக்களு. பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் தான். இதான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போற ஏரியா. குயிக்கா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ், லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ், சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையுமே சுத்தி பார்க்கலாம். ஓகேவா? ஒரு 360 டிகிரில உங்களுக்கு தர்மபுரி டவுனை கவர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நேரா ஷாப்பிங் ஏரியாக்குள்ள இருந்து நாம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட வேண்டியதுதான். இங்கிருந்து வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஒகேனக்கல், வத்தல் மலை இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்தாச்சு மக்களே. இதுதான் தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுங்க. செம்ம ரஷ்ஷா இருக்கு. நம்ம போகி அன்னைக்கு சாயங்காலம் இருக்குமா, எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. லாங் வீக்கெண்ட்ல, அதனால மக்கள் ஃபுல்லா வந்து அங்கங்க அவங்களோட சொந்த ஊர்களுக்கு போறதுக்காக அல்லாய் மோதிட்டு இருக்காங்க. இது பாருங்க, ஒகேனக்கல் பஸ். திருப்பத்தூர்ல இருந்து தர்மபுரி வழியா ஒகேனக்கல் வரைக்கும் போற பஸ் இது. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. சேலம்க்கு, ஹோசூருக்கு, பெங்களூருக்கு எல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி தர்மபுரியில இருந்து. ஸோ பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் தான் இருக்கும். பயங்கர பிஸியான ஏரியா தர்மபுரியில. இதுதான் தர்மபுரி பஸ் ஸ்டாண்டோட பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆகிற ஏரியாங்க. இங்கிருந்து பார்த்தாவே தெரியும். இங்க பாருங்க, ஹோட்டல் பொன்னி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரவணா சில்க்ஸ், அது போக பாத்தீங்கன்னா லாட்ஜஸ், ஹோட்டல்ஸ், ஹோட்டல் பொன்னி எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தெரியும். ஓகேவா? வாங்க போய் சுத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்க இந்தியன் டீ பிளேஸ் இருக்கு, கும்பகோணம் டிகிரி ஃபில்டர் காஃபி இருக்கு. அங்க என்னன்னா இயற்கை சூப் அண்ட் ஜூஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. நிறைய உங்களுக்கு ஆர்கானிக் ஜூசஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ வந்தா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ போயிட்டு நாம ஷாப்பிங் ஏரியா சுத்தி பார்க்கலாம். வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, ஐ மீன் ரியல் டைம் வாய்ஸ் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. வாய்ஸ் ஓவர்ல கவர் பண்றோம். சரியான சவுண்டா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம தர்மபுரி பஸ் ஸ்டாண்டோட பஸ்ஸஸ் எல்லாம் என்டர் ஆகிற இடத்துல நின்னுட்டு இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் தான் மக்களே. நம்ம கரெக்டா வந்து ஒரு பொங்கல் அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால சரியான கூட்டம். பொங்கலுக்கு எல்லா மக்களும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு இருக்கோங்க. தர்மபுரியில எவ்வளவு ரஷ் பாருங்க. நடக்கவே முடியாத அளவுக்கு ஃபுல்லா வந்து டூ வீலர் பார்க் பண்ணிருக்காங்க. நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து காவலுக்கு நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு கிரௌட மேனேஜ் பண்ணோம்ல. நம்ம சென்னையில ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கும் தெரியுமா, சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போற வழி அந்த மாதிரியே இருக்குங்க. அவ்வளவு ரஷ். இங்க பாத்தீங்கன்னா சங்கம் சில்க்ஸ், சுபம் சில்க்ஸ், எல்கேஜி சில்க்ஸ்னு ஒரே டெக்ஸ்டைல் ஷாப்ஸா தான் இருக்கு. எல்லாம் வந்து ஜவுளி எடுக்க வந்திருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு. அதனால ஊரே வந்து களை கட்டி இருக்கு. ஒரு சில கடைகள் எல்லாம் மேலதாளங்களோட வரவேற்றுட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ. சோ அதெல்லாம் வந்து அந்த சைடு காமிக்கிறேன் நானு. முன்னாடி வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்க பாருங்க, பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் முன்னாடி எல்லாம்.
இங்க பாருங்க சூப்பரா டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வேற லெவல்ல வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல சாமி படங்கள் எல்லாம் வச்சு அப்படியே வந்து ஏதோ ஒரு கோவிலுக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி வச்சிருக்காங்க. சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய கரும்பெல்லாம் கட்டி வச்சு அப்படியே பொங்கல் வைபு பயங்கரமா இருக்கு. ஸோ இங்க நிறைய ஜுவல்லர் ஷாப்ஸும் இருக்கு, டெக்ஸ்டைல் ஷாப்ஸும் இருக்கு. என்னதான் வந்து நம்ம ஊர்ல தங்க விலை ஏறினாலும் தங்கம் வாங்குறதுக்கு மட்டும் மக்கள் கூட்டம் அலமோதிட்டு தாங்க இருக்கு. எங்க இருந்துப்பா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு காசு வருது அப்படின்னு கேட்கதான் தோணும் எனக்கு. பரவாயில்லைங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுலதான் வந்து கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கண்ட்ரியோட மொத்த தங்க கையிருப்பு நம்ம ஹவுஸ் ஹோல்டுல இருக்கிற பெண்கள் கிட்ட இருக்கிற நகையோட ஈக்குவலா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றாங்க. நல்ல விஷயம் தான், என்ன சொல்றீங்க? ஸோ இங்க பாத்தீங்கன்னா குமரன் சில்க்ஸ்ன்னு ஒரு கடை இருக்கு, அதுக்கப்புறம் ஜோதி தங்க மாளிகைன்னு இருக்கு, பாரத் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கு, தனலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ், ஃபுல்லா குட்டி குட்டி டெக்ஸ்டைல் ஷாப்ஸ், பெரிய ஷோரூம்ஸ்ன்னு அப்படியே கடை கட்டிட்டு இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே வந்து இவ்வளவு பிஸியா நான் தர்மபுரியை பார்த்ததே இல்லை. ஒரு 4-5 தடவை நாம் இங்க டிராவல் பண்ணியிருப்போம் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா வழியா. பட் ஆனா வந்து இன்னைக்கு தாங்க இவ்வளவு ரஷ். அங்கங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பழக்கடைகள் இருக்கு, பட்டன் ஷாப்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ரோட்லயும் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு நிறைய கடைகள், பையாஸ், நார்த் இந்தியன் பையாஸ் போட்டிருக்காங்க. இங்க ஒரு ஆர்கேஎஸ் லாட்ஜ் இருக்கு பாருங்க. சோ இந்த வழியில தாங்க உங்களுக்கு 2-3 லாட்ஜஸ் இருக்கு. நாமளும் வந்து இங்கதான் ரூம் புக் பண்ணிருக்கோம். சோ பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு 4-5 ஹோட்டல் இருக்கு. அதுல ஆர்கேஎஸ் லாட்ஜ் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சாச்சு. நான் தங்குற ஹோட்டல் எல்லாம் அப்படியே நாம டவுன் வாக்ல சுத்தி பாக்குறப்போ அப்படியே பாத்துருவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா எது எடுத்தாலும் 100 ரூபா அப்படிங்கிற மாதிரி கடை வச்சிருப்பாங்களா, 10 ரூபா பொருட்கள், 100 ரூபா பொருட்கள். ஸோ அந்த ஷாப்பு வீட்டுக்கு உங்களுக்கு பர்சனல் ஃபேன்சி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஜாமான்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வாங்குறதுக்கு செம்மையான ஷாப்ஸ் இதெல்லாம். நான் ஒரு டைம் இப்படிதான் இந்த ஷாப்ல ஒரு பெர்ஃப்யூம் வாங்கினேங்க. இந்த அத்தர் மாதிரி குட்டி பாட்டில்ல விற்பாங்கல்ல 50 ருபீஸ்க்கு, நல்லா யூஸ் ஆச்சுங்க. அதெல்லாம் வந்து அவசரத்துக்கு நம்ம டிராவல் எல்லாம், இப்போ நம்ம நிறைய டிராவல் பண்றோம்ல, டிராவல் விளாகர்ஸ், நம்ம பெரிய பெரிய டப்பா பெர்ஃப்யூம் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அழகா அது குட்டி பாட்டில போட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அழகா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறப்பெல்லாம். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளேவர்ல வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நறுமணங்கமல நாம சுத்தி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா குட்டி குட்டி சாரி தொண்டை கட்டிருச்சு, குட்டி குட்டி டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் இருக்கு, சாரி ஷாப்ஸ் இருக்கு. எல்லா கடைகள்லுமே கன ஜோரா வந்து பொங்கல் திருவிழாக்கான ஷாப்பிங் நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து TKRA டெக்ஸ்டைல் ஷாப், கரெக்டா தான் சொல்றேன்னா? ஆமா, TKRA டெக்ஸ்டைல் ஷாப்ஸ். ஃபேன்சி சென்டர்ஸ் நிறைய இருக்கு, நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டிகளுக்கெல்லாம் கட்டுவாங்கல்ல முன்னாடி கயிறு, அந்த கயிறு எல்லாம் விற்கிற கடைகள் இருக்கு. தர்மபுரி சுத்தி வந்து நிறைய வில்லேஜ் ஏரியாஸ் தானே, அதனால வந்து மாட்டுக்கு மூக்குநாங்கயிரெல்லாம் போடுவாங்களா, மூக்குநாங்கயிர் போடுவாங்க. அதுக்கப்புறம் கொம்புகளுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க, அதுக்கு அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லா பொங்கல் ஷாப்பிங்க்குமான ஷாப்ஸும் இந்த ஏரியால இருக்குங்க. ஒன் ஸ்டாப் ஷாப் ஃபார் பொங்கல் ஷாப்பிங் போல பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற இந்த ஷாப்பிங் ஏரியா. எல்லா பக்கமே வந்து மக்கள் கூட்டம் சும்மா ஈ வைக்கிற மாதிரி முச்சிட்டு இருக்குங்க. இங்க வந்து தட்டுவடை செட்டு வச்சுட்டு நொறுக்கல்னே வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க, குட்டி கடை. ஸோ இதெல்லாம் வந்து வளையல் ஷாப்ஸ். இங்கெல்லாம் ஃபுல்லா வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து ஒவ்வொரு ஷாப்ஸ் நிறைய இருக்கு. இங்க பாருங்களா, சூப்பரா சேவல் மாதிரி ஒருத்தர் இது பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வரவேத்துட்டு இருக்காங்க. மக்களை வரவேற்கிறதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் எல்லாம் பண்றாங்க பாருங்க, வேற லெவலுங்க. சூப்பர். எப்படி நம்ம மக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அப்படியே வந்துடும் பொங்கல் மாதிரியான, பொங்கல் தீபாவளி மாதிரியான சமயங்கள்ல. நிறைய வளையல் ஷாப்ஸ் தாங்க இருக்கு, பேங்கிள் ஷாப்ஸ். இந்த காலத்துல கூட நிறைய நம்ம லேடிஸ் எல்லாம் வளையல் எல்லாம் யூஸ் பண்றாங்களே, ஏன்னா நம்ம சிட்டிஸ்ல எல்லாம் அவ்வளவா பார்க்க முடியறது இல்லைல்ல. ஸோ இது வந்து ஜெயச்சந்திரா சில்க்ஸ். இது கொஞ்சம் நல்லா பெரிய கடையா இருக்குங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. பக்கத்திலேயே
2K ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியோட காஞ்சிபுரம் சில்க்ஸோட ரீட்டைல் அவுட்லெட் இருக்கு. ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ், ஜெயச்சந்திரன் சில்க்ஸ் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. நம்ம சூப்பரா வந்து இந்த ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர்ல இப்படிதாங்க இருக்கும். சென்னையில வந்து நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, நார்த் உஸ்மான் ஸ்ட்ரீட்டு அந்த ஃபீல் வருதுங்க. டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் கூட இப்பெல்லாம் வந்து மெட்ரோ சிட்டிஸ் ரேஞ்சுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. மக்களோட ஸ்பெண்டிங் பவரும் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு. நம்ம ஸ்டேட்ல என்ன அட்வான்டேஜ்னா டெவலப்மெண்ட் வந்து அக்ராஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால எல்லா ஊருமே வந்து ஓரளவுக்கு ஈக்குவலா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஸ்டேட் வந்து டாப் 3 ஸ்டேட்ஸ்ல ஒன்னா எப்பவுமே இருக்கிறதுக்கு ரீசன் நான் நினைக்கிறேன். உங்களோட சஜஷன்ஸ், உங்களோட கருத்துக்கள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, ஓகேவா? பட் நான் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி இந்த மாதிரி தான் சிட்டிஸ் தவிர மற்ற பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட கேபிட்டல்ஸுமே வந்து சூப்பரா ஒரு குட்டி சிட்டி ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உல்லன் வேர்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்கான நிறைய துணிகள் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. லேடிஸ்க்கு தாங்க சுத்தி சுத்தி பார்த்தா எல்லா பண்டிகைக்கும் ஷாப்பிங்னா லேடிஸ்க்கான பொருட்கள் தான் சும்மா கொஞ்சம் கிடக்கும். அவங்களுக்கு 80% இருக்குன்னா மென்னுக்கு ஒரு 20% தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பார்க் வியூன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ நம்ம 2 லாட்ஜ் பார்த்துட்டோம். அந்த சைடு நம்ம ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் எல்லாம் பக்கத்துல ஆர்கே லாட்ஜா அப்படின்னு ஒரு லாட்ஜ் பார்த்தோம். இங்க வந்து பார்க் லாட்ஜ்னு இருக்கு. ஸோ ஆல்ரெடி 2 லாட்ஜ் பார்த்துட்டோம். ஸோ இன்னும் 2-3 லாட்ஜ் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து அப்படியே சுத்தி காமிச்சிட்டே காமிக்கிறேன். இன்னும் தனித்தனியா லாட்ஜுக்குன்னு தனியா, ஷாப்பிங்க்குன்னு தனியா எடுத்தோம்னு வச்சுக்கோங்களா, ஒரே இடத்த சுத்தி சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலை நாம போத் ஷாப்பிங் சென்டர்ஸ், ஹோட்டல்ஸ், இன்னும் நான் ஃபுட்டுக்கான எந்த ஆப்ஷன்ஸும் வந்து காமிக்கல. ஏன்னா ஃபுட் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்குள்ள நிறைய பேக்கரி ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஃபுட்கான டிஃபன் சென்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. வெளியே ஒரு 2-3 கடைங்க தான் இருக்கு. நம்ம க்ளோஸ் டு பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் போனா வெளியே 2-3 கடைகள் இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ அது காமிக்கிறேன் நான் அப்புறம். ஸோ இது வந்து சென்னை ஷாப்பிங். ஸோ இதுல தான் வந்து மேலதாளத்தோட வரவேற்றுட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, பேண்ட் செட்டே போட்டிருக்காங்க, வேற லெவல் பண்றாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, சென்னை ஷாப்பிங் சும்மா மேலதாளத்தோட நம்ம பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ற மக்களை வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸோ நாம் இப்போ பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருக்கோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ஸஸ் வெளியே வர்ற இடத்துல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நியூ தாஜ் ரெஸ்டாரண்ட், ஆப்போசிட்ல பார்த்தா கொஞ்சம் மெஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஃபுட்டுக்கான ஏரியாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரி பாயிண்ட், எக்ஸிட் பாயிண்ட் பக்கத்தில் நிறைய இருக்கு, ஓகேவா? மெஸ், ரெஸ்டாரண்ட், பேக்கரி, டீ, காஃபி ஷாப்ஸ் இதெல்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒட்டுனாப்படி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ்ல இருக்கு. நிறைய பழக்கடைகளும் இருக்கு இந்த ஏரியால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செப்பல் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, வாக்ரூ ஷாப் இருக்கு, விஐபி ஷாப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஷாப்பிங்க்குமான ஒரு ஹப் மாதிரி இருக்குங்க தர்மபுரி. பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே வந்து ஷாப் பண்ணா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம் போல. மக்களே, நம்ம தர்மபுரியோட டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க இது. அந்த சைடு பார்த்தது வந்து
நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் போற பஸ் ஸ்டாண்டு இது. தர்மபுரி பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு, சிட்டிக்குள்ள இருக்கிற மினி பஸ்ஸஸ் எல்லாம் போற பஸ்ஸஸ் நிக்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க இது. தர்மபுரி டு திப்பம்பட்டி போற பஸ் இது. புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்க, பட் இன்னும் ஓபன் பண்ணலீங்க. அது ஓபன் பண்ணிட்டா எல்லாமே அங்கிருந்து ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் 1 month ஆகும்னு சொன்னாங்க புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்றதுக்கு. அது வரைக்கும் இங்க இருந்து தான் பஸ்ஸஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பை த டைம் இந்த vlog வரும்போது ஓபன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கரெக்டா பொங்கல் அன்னைக்கு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, போலீஸ் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாதுகாப்புக்கு. ஃபுல்லா வந்து மினி பஸ்ஸஸ் அண்ட் டவுன் பஸ்ஸஸ் நிக்கிற ஏரியா தாங்க இது. எல்லா பஸ் ஸ்டாண்டுமே வந்து செம்ம ரஷ்ஷா இருக்குங்க. உள்ளுக்குள்ள ஆஸ் யூஷுவல் நிறைய பழக்கடைகள், டிராவலர்ஸ் தேவையான அத்தனை ஷாப்ஸும் இருக்கு. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. எவ்வளவு பிஸியா இருக்கு பாருங்க. ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் போறதுக்கு இங்க இருந்தே பஸ் இருக்கும். தருமபுரி ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு நிறைய தள்ளு வண்டி கடைங்க, பழக்கடைகள் எல்லாம் இருக்கு. எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே வந்து ஃபுல்லா வந்து ஷாப்பிங் ஏரியாங்கிறதுனால சரியான கூட்டமா இருக்குங்க எல்லா பக்கமுமே. அதுவும் பண்டிகை நாட்கள்ல எல்லாம் வந்து நிக்கிறதுக்கே இடம் இல்லாத மாதிரி இருக்கு. நகர பேருந்து நிலையம் தருமபுரி. பூக்களும் வந்து நிறைய விற்கிறாங்க. ஹோசூர் எல்லாம் பக்கம் எல்லாம் பூ விளையிற பூமி இது, கிருஷ்ணகிரி தர்மபுரி எல்லாம். அதனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் நிறைய பூக்கடைங்க. களை கட்டுது பாருங்க பண்டிகை நாளும் அதுவுமா. நிக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டங்க. பூக்கள் எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. சாமந்தி பூ, ரோஜா பூ எல்லாம். ஃபுல்லா வந்து இங்கிருந்து பிரைவேட் பஸ்ஸஸ், டவுன் பஸ்ஸஸ், மினி பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குங்க. எவ்வளவு பஸ் இருந்தாலும் அத்தனை பஸ்ஸுக்கு கூட்டம் இருக்கு. தர்மபுரி, கடத்தூர், மோட்டாங்குறிச்சி போற ஊரு 9A பஸ். புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆம்னி பஸ்ஸஸ், அதாவது வெளியூர் போற பஸ்ஸஸ் மட்டும் தான் நிக்குமா, ஆஃபீஷியல் பஸ்ஸஸ் மட்டும் இல்ல. டவுன் பஸ் ஸ்டாண்டு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆப்வியஸ்லி இந்த பஸ் ஸ்டாண்டும் ஆப்ரேட் ஆகும், அந்த பஸ் ஸ்டாண்டும் ஆப்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா டவுனுக்குள்ளேயும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் வேணும்ல. புது பஸ் ஸ்டாண்டு வந்து உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்குனாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ், காஃபி ஷாப்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பிங் ஏரியா செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. நான் ஷாப்பிங் ஏரியால 2 லாட்ஜ் காமிச்சேன் உங்களுக்கு. பார்க் லாட்ஜும் அப்புறம் ஆர்வி லாட்ஜ்னு ஒன்றும். ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள வந்தீங்கன்னா விவி லாட்ஜ்னு இருக்கு, டிஎன்ஜி லாட்ஜ்னு 2 லாட்ஜ் வந்து அடுத்தடுத்து இருக்குங்க. இது வந்து பட்ஜெட் ஸ்டேக்கு உங்களுக்கு செம்ம சூப்பரான லாட்ஜ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜகோபால் பார்க்குக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க, நேர் ஆப்போசிட்ல. ஃப்ரெண்ட்ஸ், தர்மபுரியில நாம ஸ்டே பண்ணி இருக்கிற ஹோட்டலையும் பாத்திரலாம் வாங்க.
400 rupeesங்க வித்தவுட் டிவி. வித் டிவினா வந்து 550 rupees சொல்றாங்க. இது வந்து பட்ஜெட் ஹோட்டல்ஸ்ல, கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா 750 ல இருந்து 1000 குள்ள வரும். ஸோ நாம ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து சிங்கிள் பெட்ரூம், சின்ன ரூம் தான். டார்மிட்ரிஸ் இங்க அவ்வளவா இல்லைங்க, அதனால சிங்கிள் ரூம் தான் நமக்கு மினிமம் கிடைச்சது. 400 rupees. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் மக்களே. இதுதான் நம்ம ரூம்ங்க. ஸோ சின்ன பெட்டு, ஃபேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ், சின்ன ரேக்கு, மிரர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் நார்மல் இந்தியன் வாஷ்ரூம் தான். ஓரளவுக்கு கிளீனாகவே இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூஸ்வலாக ஹீட்டர் வந்து பை டிஃபால்ட் கேரி பண்ணிடுவேன் நம்ம எங்கே போனாலும், ஏன்னா டிஃப்ரெண்ட் கிளைமேட் இருக்குங்கிறதுனால. ஸோ 400க்கு இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கிடைக்குதுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லையுமே உங்களுக்கு 500 ரேஞ்சில் ரூம்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டே பண்ண லாட்ஜ்ல இருந்தே வந்தாச்சுங்க திரும்பி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஸோ டிஎன்சி லாட்ஜ் தெரியும், அந்த சந்தில் போனீங்கன்னாவே வந்து உங்களுக்கு 2-3 லாட்ஜ் வந்து அடுத்தடுத்து இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து நெக்ஸ்ட் டேங்க. நாம நேத்துக்கு சாயங்காலம் தர்மபுரி டவுன் ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். இது வந்து அடுத்த நாள் மத்தியானம் ஜேன்னு இருக்குங்க. பொங்கல் சமயத்துல நாம எடுக்கிறங்காட்டி அப்படியே திருவிழா கூட பூண்டிருக்கு ஊரு. இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல செம்ம சூப்பரான ஊறுகாய்கள் எல்லாம் வச்சு கூழ் கொடுத்துட்டு இருக்காங்க. எம்மியா இருக்குல்ல பாக்குறதுக்கு. 2-3 கடை இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு வெரைட்டி பாருங்க. மாங்காய், எல்லா காய்கறிகள்லயும் இது செஞ்சிருக்காங்க ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு. பார்த்தாவே எச்ச வருது. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க நீங்க வந்தா. நெல்லிக்காய், கத்திரிக்காய், மிளகா, ரேடிஷ், பாவக்கால கூட ஊறுகாய் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜேன்னு இருக்குங்க தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஃபுல்லா நம்ம ஸ்டே, சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸு, ஷாப்பிங் ஏரியாஸு, பஸ் ஸ்டாண்ட் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்தாச்சு மக்களே. தர்மபுரியில இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இங்க ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்ல எல்லாம் இங்க பாருங்க, களி வித் கீரை குழம்பு கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிராமத்து சாயல்ல அப்படியே சூப்பரா எம்மியா இருக்கிற ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க. இது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் கடைங்க. 24/7 இயங்கும் போல இருக்குங்க. வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போவோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். இங்க பாருங்க எத்தனை கடைகள் பாருங்க. சுட பரோட்டா எந்நேரமும் அவைலபிளா இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தர்மபுரி டவுன் வாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தர்மபுரி வந்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு எங்க பிளேசஸ் இருக்கு, தங்கறதுக்கு எங்க லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு நல்ல உணவுகள், தர்மபுரி மண்ணின் மனம் மாறாத சுவை மிகுந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தர்மபுரி மக்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்னும் என்ன ஏதாவது பிளேசஸ் விட்டுருந்தேன்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் தர்மபுரி வரும்போது கவர் பண்ணிடலாம். நாம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from தர்மபுரி பஸ் ஸ்டாண்டுங்க. see ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.